கோபிநாத் போராட்ட களத்தில் சந்தித்துக் கொள்வதுண்டு. தரையிலே ஒரு உண்ணாவிரத போராட்டத்தில் நான் அமர்ந்திருந்த போது கோபிநாத் அவர்கள் என்னிடத்திலே மைக்கை நீட்டி, மனிதனுக்கு பகை தோன்றுவதே குடும்பத்தில் இருந்துதான், வளர்ச்சியை அங்கீகரிக்க மாட்டார்கள், அண்ணன் தம்பிகளுக்கு இடையில் இப்படிப்பட்ட ஒரு இணைப்பும் பிணைப்பும் இருக்கிறதே என்று நான் உள்ளபடியே மெய்சிலிர்த்து போனேன். கோபிநாத் அணுகுமுறைகளில் தெரிக்கிறது. காமராஜர் என்ன படிச்சார், எம்ஜிஆர் என்ன படிச்சார், கலைஞர் என்ன, ஒரு SSLC ஃபெயில் ஆனவர், நம்மளை ஏமாற்ற பார்க்கிறார்கள். இது இந்த ஆங்கிள் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கோணம். அந்த 10 பேருக்கு அடுத்து 11வது ஒரு ஆளை யாராவது காட்டுறாங்களா? இல்ல. ஆனா படிச்சு வாழ்க்கையில சாதித்தவர்கள் லட்சக்கணக்கானோர் இருக்கிறார்கள். நான் ஏன் அடிபடுகிறேன் என்றால், என் கையில் அதிகாரம் இல்லை, என் கையில் ஆயுதம் இல்லை என்று அல்ல பொருள். அதிகாரம் இருந்தால்தான் பாதுகாப்பு. நான் எந்த கருத்திலே கொள்கையிலே உடன்பட்டு இருக்கிறோமோ அதை அழுத்தி சொல்லுகிற துணிச்சல். கோபிநாத் இன்றைக்கு வெள்ளி விழா காணுகிறார். கோபிநாத் அவர்களின் முதிர்ச்சியை கண்டு நான் பெருமைப்படுகிறேன். முதிர்ச்சி என்பதுதான் ஆளுமைக்கான அடையாளம். இந்தியாவில் அதிகமாக அவமானப்படுத்தப்பட்ட, தொல்லைப்படுத்தப்பட்ட ஒரு சிலை இருக்கிறது சொன்னால் அது அறிவர் அம்பேத்கர் அவர்களினுடைய சிலை. ஆனால் அவருடைய எண்ணம், அவருடைய கனவு என்பது ஒரு சிலையில் அல்ல, ஒரு மனிதரிடம் இருக்கிறது. அவர் இந்தியாவின் மூலை முழுக்கெல்லாம் செல்கிறார், பாராளுமன்றத்தில் புலி போல பேசுகிறார், எங்கு எப்போது யாருடைய கண்ணீர் வந்தாலும் ஓடோடி வருகிறார் என்று சொன்னால் அப்படி ஒடுக்கப்பட்டோரின் உரிமை குரலாக ஒலித்துக் கொண்டிருப்பவர் மதிப்பிற்குரிய தோல் திருமாவளவன் ஐயா அவர்கள். இந்த மேடைக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் சார். வணக்கம். கோபிநாத் 25 கால் நூற்றாண்டு காலம் தொலைக்காட்சி, செய்தி, ஜெர்னலிசம், எழுத்து என்று ஊடகத்தின் எல்லா பரிணாமங்களையும் பார்த்த ஒரு மோஸ்ட் வெர்சடைல் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய ஆளுமைக்கு ஒரு சின்ன ஒரு 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 கொண்டாட்டமாக இந்த கோபிநாத் 25 நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த இடத்தில் உங்களுடைய வாழ்த்து செய்தியை நாங்கள் பதிவு செய்ய ஆசை. இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக முதலில் பிகைன் வுட்ஸ் குழுமத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். நண்பர், தோழர் கோபிநாத் சமகாலத்தவர், கான்டெம்பரரியன். நான் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்த காலத்தில்தான் தோழர் கோபிநாத் ஊடகத்தளத்தில் அடியெடுத்து வைத்தார். அவ்வப்போது போராட்ட களத்தில் சந்தித்துக் கொள்வதுண்டு. பாரிமுனையில் உயர்நீதிமன்றம் எதிரே, குரலகத்தின் எதிரே அப்போதெல்லாம் போராட்டம் நடத்த அனுமதி வழங்குவார்கள். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. தரையிலே ஒரு உண்ணாவிரத போராட்டத்தில் நான் அமர்ந்திருந்த போது கோபிநாத் அவர்கள் என்னிடத்திலே மைக்கை நீட்டி